அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை பாக்கியதாரா 68வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய ப்ரிடிக்ஷன் மிக சிறப்பாக இருந்திருக்க வேண்டியது நண்பர்களே, ஆனால் தவறிவிட்டது. பிசி எண்கள் இந்த சி போர்டு நான் சரியாக கணிக்காத காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் நண்பர்களே. ஏபி மிக சரியாக கணித்திருந்தேன். இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த 1ஐயும் மிக சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. இந்த சி போர்டு சரியாக கணிக்க இயலவில்லை. அதே மாதிரி டி போர்டு சரியாக வரவில்லை. டி போர்டு சரியாக வரவில்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சி போர்டு சரியாக வந்திருந்தால் 3D பாஸ் ஆகியிருக்கும் நண்பர்களே. நான் 31ஐ கணித்திருந்தும் பெரிய வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை. சி போர்டு தவறிவிட்டது. சரி நண்பர்களே, அதே மாதிரி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் கூட அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. சுமாராகத்தான் இருந்தது. சரி நண்பர்களே, நாளை பாக்கியதாராவிற்கான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். இப்போ கடைசி இங்க நம்ம இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஏ போர்டு 3ஆம் நம்பர் சரியாக வந்திருக்கிறது. பி போர்டும் 1ஆம் நம்பர் சரியாக வந்திருக்கு. இந்த சி போர்டு மட்டும் தப்பா போயிடுச்சு நண்பர்களே. இல்லைன்னா 3D நம்பர் பாஸ் ஆகியிருந்திருக்கும். சரி, ஒன்றும் இப்படி தவறுவது ஒன்றும் நமக்கு புதிதல்ல, பார்த்துக்கொள்வோம். இங்க 31 சரியாகவே பொருத்தி இருக்கிறோம் நண்பர்களே. சரி நண்பர்களே, ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியா விளையாண்ட 2 ஆட்டங்களை வைத்து பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை முன்பே சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இதை பேட்டனை வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு இது புரிந்தது. அது எப்படின்னா, இந்த பி போர்டு நம்பரை மட்டும் ஒரு ஒரு கணக்கு படி வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அது எப்படி என்றால், எங்கிருந்து வருகிறது என்றால், இங்க இந்த நம்பர்ல இருந்தே வருது கணக்கு. 1 2 3 4 நாள் பாருங்க, 4 நாட்களுக்கு சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே இன்று வரை. அது எப்படின்னா, இங்க பாருங்க, ஏ போர்டுல இந்த இடத்துல 8 இருக்கு, அதனுடைய எதிர் எண் இங்க 3 வந்திருக்கு. இங்க பாருங்க, ஏ போர்டுல 4 இருக்கு, அதனுடைய எதிர் எண் 9 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க 6 இருக்கு, அதனுடைய எதிர் எண் 6 வந்திருக்கு. சாரி, அதே நம்பர் அப்படியே வந்திருக்கு. இங்க பாருங்க 1 இருக்கு, இந்த 1க்கு 1 வந்திருக்கு. இப்படி 4 நாட்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்திருக்கு நண்பர்களே. நான் நேற்று கூட இதை கவனிக்கவில்லை. ஆனாலும் இந்த 31 ஏபி 31 நம்ம சரியா தான் கணிச்சிருந்தோம். ஆனா இந்த இதுலயும் ஒரு கணக்கு இருப்பதை நான் இன்றுதான் பார்க்க முடிந்தது நண்பர்களே. மிக துல்லியமாகவே வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆட்டங்கள் எப்போதாவது ஒரு முறை நம் கண்களில் படும். அதை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது இப்படி வந்துருக்குங்க. அப்போ நாளைக்கு நீங்க என்ன நம்பர் வரும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த நம்பர் ஒருவேளை இங்க வரலாம் நண்பர்களே. பி போர்டுக்கு நாளை 3. அப்போ பி போர்டுக்கு 3 வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல 5ஆம் நம்பர் இருக்கா, இங்க 5 வந்ததுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 0 வந்துருது. 5 அதனுடைய எதிர் எண் 0. இங்கேயும் பாருங்க, இங்க 0 வந்திருக்கு, அதனுடைய எதிர் நம்பர் வந்து 5 வருது. இப்ப சமீபத்து ஆட்டங்கள், இப்போ ஒரு வார கால ஆட்டங்களை நாம் வைத்து பார்க்கும்போது 0 வந்தால் 5 வருகிறது, 5 வந்தால் 0 வருகிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. திரும்பவும் இந்த இடத்துல பாருங்க, ஒரு 5 வந்து இன்னைக்கு விளையாண்டுருக்காங்க நண்பர்களே. 315 5. அப்ப 0த்தின் எதிர் எண்ணான 5ன் எதிர் எண்ணான 0 ஒருவேளை இங்கு வரலாம் நண்பர்களே. அப்போ வந்து ஏபிக்கு நம்ம என்ன நம்பர்னா 30ங்கிற நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம்.
பிசி எண்கள். அதாவது பிசிக்கு வந்து நாளைக்கு 30 அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பிரிடிக்ஷன் நம்ம அடுத்தடுத்த ஆட்டங்கள் ஒத்துப்போகக்கூடிய கணிப்பை எடுக்கும்போது மாறி கூட வரலாம். அதனால தான் முன்பே சொல்லிவிடுகிறேன். இந்த 30ஆம் நம்பர் வந்து இந்த இடத்துக்கு நாளைக்கு வரலாம் நண்பர்களே. ஏன்னா இங்க இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒன்று. இப்போ இந்த இடத்துலையும் இதே மாதிரி 0, 5க்கு அடுத்தது 0 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி இங்கே 8க்கு 3, 4க்கு 9, 6க்கு 6, 1க்கு 1, அப்போ 3க்கு 3 அல்லது 8, 30, 80. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை கவனமாக நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இது முக்கியமானது. இது மாதிரி அமையலாம். அதாவது பிசிக்கு வந்து 30, 80 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. இது பார்வையில் பட்டதால் உங்களிடம் சொல்லிவிட்டேன். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாம் வழக்கமாக பார்க்கும் ப்ரெடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 168, 315 இந்த பிசி எண்கள் மட்டும் எங்கேனும் பொருந்தி வந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன் நண்பர்களே. இது மாதிரி ஆட்டம் எங்க இருக்குதுன்னா, இந்த 2022வது வருஷத்துல ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. மாத கடைசியில் வருகிறது. இந்த 68, இந்த 15 இந்த ஒத்த ஆட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதற்கு அடுத்த எண் என்ன உள்ளதோ அதை நாளை பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இப்போது குறிப்பிட்டதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு வேறு எண் கூட இருக்கலாம். சரி நண்பர்களே, இந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் உள்ள சார்ட்டை பார்ப்போம் நண்பர்களே. இது வந்து 2022ஆம் ஆண்டுக்கானது. இங்க ஜனவரி மாசம் இந்த ஜனவரி மாசத்துல கடைசியா இங்க உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. இங்க மறைக்குது. நீங்கள் இங்கு தெளிவாக என்னால் குறிப்பிட முடியுமா என்று தெரியவில்லை. ஜனவரி 31 இங்க பாருங்க நண்பர்களே, 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி பாருங்கள், 18 இருக்கு. அடுத்தது வந்து இந்த 31ஆம் தேதி வந்து 865ன்னு இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல 865 இந்த இடத்தில் இருக்கிறது. இதை தெளிவாக காட்ட முடியுமா என்று தெரியவில்லை. இதை ஜூம் ஆக மாட்டேங்குது. இந்த 31ஆம் தேதி பாருங்க, 865 இருக்கு, இங்க 118 இருக்கு. இப்ப சமீபத்தில் விளையாடப்பட்ட ஆட்டங்கள் என்னவென்றால் 168 அப்படிங்கிற நம்பரும் 315 அப்படிங்கிற நம்பரும் இப்ப விளையாண்ட ஆட்டம். இங்க பாருங்க, இந்த 168ங்கிற நம்பர் இங்க பாருங்க 118ன்னு இருக்கு. அடுத்த நம்பர் 315 இங்க பாருங்க அப்படியே இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல 865 தான் இருக்கு. இந்த 118க்கு வந்து இந்த 118 இங்க 168ன்னு 3 நம்பருமே மேட்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்த நம்பர் 865, அடுத்த நம்பர் இந்த இடத்துல நான் எழுதியே காட்டுறேன். 865ன்னு கடைசியா விளையாண்டுருக்காங்க. இந்த 865ம் இந்த 315ம் ஒரே நம்பர் தான் நண்பர்களே. 8க்கு 3, 1க்கு 6, 5க்கு 5 அப்படியே இருக்கு. அப்போ 865க்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இது ஜனவரி 31ஆம் தேதிங்கிறதுனால நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதியில தான் நம்ம போய் பார்க்கணும் நண்பர்களே. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இங்க 118, 865 இந்த 2 ஆட்டங்களும் இப்ப சமீபத்திய நடப்பு ஆட்டத்தோடு ஒத்துப்போகிறது நண்பர்களே. இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விடுமுறை நாட்கள் விளையாடப்படாமல் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் நண்பர்களே.
இங்க நெறைய இடத்துல கேப்பா இருக்கும். இது வந்து கொரோனா காலகட்ட நண்பர்களே. அ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, குழுக்கள் தொடர்ச்சியாக வரவில்லை. பெரும்பாலும் இந்த புள்ளியா இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே. அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால், அந்த கொரோனா காலம் முடிந்த தருவாயில் இருந்த காலகட்டத்தில், ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அதிகமாக கூடக்கூடாது என்பதற்காக கேரளா கவர்மெண்ட் அந்த நாளில் குழுக்கள் நடைபெறுவதை லாட்டரி விற்பனை கடைகள் சாத்தப்பட்டிருக்கும். அதனால் வந்து பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறிது காலத்திற்கு குழுக்கள் நடைபெறவில்லை நண்பர்களே. அதனால தான் நிறைய இடங்களில் இந்த சிகப்பு அதாவது குழுக்கள் இல்லாமலே இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 2021 முடிந்து 2022 தொடக்கத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் குழுக்கள் நடைபெறவில்லை நண்பர்களே. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதனால் தான் இந்த இடத்தில் நிறைய விடுமுறை நாட்கள் காட்டப்படுகிறது நண்பர்களே. அதனால் வந்து இந்த 865க்கு அடுத்த எண் எங்க இருக்குன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியில தான் நம்ம பார்க்கணும். பிப்ரவரி 1. பிப்ரவரி 1க்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, இங்க பாருங்க நண்பர்களே, பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து 736ன்னு வந்திருக்கு நண்பர்களே. அப்போ பிசி எண்களை வந்து இப்ப சமீபத்திய 2 ஆட்டங்களும் அப்படியே இங்கு விளையாண்டு இருக்கிறார்கள் ஜனவரி கடைசியில். அப்புறம் அடுத்த நம்பர் வந்து 736ங்கிற நம்பர் தான் நண்பர்களே. இந்த 736ல நம்ம பிசி எண்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்ப பிசி நம்பர் நம்ம 36 வைத்துக்கொள்வோம். நம்ம ஏற்கனவே நான் ஃபர்ஸ்டே கொடுத்திருந்த நம்பர்ல பாருங்க, பிசியில பி நம்பர் 3 தான் வந்திருக்கும். ஆனால் இங்கு சி நம்பர் 6 இருக்கு. இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பிசிக்கு வந்து நம்ம 36 வைத்துக் கொள்வோம். இந்த 7ஐ விட்டு விடுவோம். அப்போ நாளைக்கு வந்து பிசி எண்களாக 36ஐ பயன்படுத்துவோம் நண்பர்களே. அப்போ 36ஐ 4 எண்களாக நம்ம மாற்றி எழுதும்போது எப்படி வரும் என்றால் 36, இதை 4 எண்களாக நம்ம மாற்றும்போது 36, 31, 86, 81 இப்படி வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளை பாக்கியதாராவிற்கான பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. ஒருவேளை நாளை 3 எண்களும் அப்படியே வருமா என்பது, நான் பிசி எண்களை மட்டும்தான் நண்பர்களை பயன்படுத்தி வருகிறேன். இந்த 736ங்கிற நம்பர் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் அதில் உள்ள 36ஐ மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அடுத்தது 3 எண்களையுமே பயன்படுத்தி விடுவோமா? சரி நண்பர்களே, அது உங்கள் விருப்பம். நாம் வழக்கமாக பார்க்கும் முறையை எதுவும் மாற்றாமல் அப்படியே பின்பற்றுவோம் நண்பர்களே. ஆகவே 36, 31, 86, 81 இந்த 4 எண்களும் பாக்கியதாராவிற்கு பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம். அடுத்தது 4D 3Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு வந்து நாம் தினப்பேட்டனை பார்ப்போம். நண்பர்களே, இதுல வந்து 6, 1 இந்த ஏ போர்டு இங்க வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஏ போர்டை முதலில் பார்ப்போம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நண்பர்களே, இங்க பாருங்க ஒரு ரிப்பீட் ஆடி இருக்காங்களா? அப்படியே இப்படி வாங்க, இங்க ஒரு ரிப்பீட் 0, 5, 6, 1. அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ன வரும், இங்க ஒரு ரிப்பீட் வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல 8ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ரிப்பீட் இருக்கு சி போர்டில். அடுத்தது வந்து பி போர்டில் ஒரு ரிப்பீட்டு 6க்கு 1.
அப்போ வந்து இந்த இடத்துல 3 ஏ போர்டில் இருக்கிற நண்பர்களே, இதனுடைய ரிப்பீட் நம்பரை வந்து இந்த இடத்துல 8ஆம் நம்பர் வரலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டுக்கு நாம் 8ஆம் நம்பரை பயன்படுத்தலாம், அல்லது அதே எண்ணான 3ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்ததா வந்து நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான், எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே. 100% எந்த உத்தரவாதமும் இப்படித்தான் வரும் என்பதற்கு இல்லை. சரி நண்பர்களே, அடுத்தது டி நம்பருக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம் என்றால், டி நம்பருக்கு இந்த 1ஐ மையமாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. இதுக்கு மேலேயும் ஒரு 9 இருக்கு, அதுக்கு கீழேயும் ஒரு 9 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 5 இருக்கு. இந்த 5இன் எதிர் எண் தான் இங்க 0மாக வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அந்த 5க்கு மேல பாருங்க இந்த இடத்துல 8ஆம் நம்பர் இருக்கா? இந்த 8 வந்து மீண்டும் இதே இடத்தில் வரலாம். இதனுடைய எதிர் எண்ணான 3 வரலாம் அல்லது 8 வரலாம் என்று நம்புவோம் நண்பர்களே. அப்போ டி போர்டுக்கு வந்து 8 அல்லது 3 இந்த 2 எண்களில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இங்கு 0 இன்னொரு விஷயமும் இருக்கிறது. 5 வந்தாலே அதனுடைய எதிர் எண்ணான 0 வந்து இங்குதான், அதாவது சி போர்டில் தான் 5க்கு 0 என்று வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்தில் 0 இருக்கு, அதனுடைய எதிர் எண்ணான 5 வருமா என்று. இந்த சி போர்டில் மட்டும்தான் அத்தகைய ஆட்டங்கள் இருக்கிறது, இங்கு அப்படி இல்லை நண்பர்களே. அதனால வந்து நம்ம டி போர்டுக்கு 8 3ஐயே பயன்படுத்தலாம் நண்பர்களே. 8ஐயே ஏ போர்டுக்கு வந்து 8 3, அதே மாதிரி டி போர்டுக்கும் 3 8. சரி நண்பர்களே, இங்கு பார்த்தது திருப்திகரமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு முறை இந்த வார பேட்டர்னில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நண்பர்களே. வார பேட்டர்னில் 8, இங்கு 3 3, இந்த வார பேட்டர்ன்ல கூட பாருங்க நண்பர்களே, இந்த இதுக்குள்ள மட்டும் பாருங்க, ஏ போர்டில் மட்டும் பாருங்க 3 3 3 3 8 8 இப்படித்தான் நண்பர்களை விளையாண்டுருக்காங்க. அதனால வந்து நம்ம ஏ போர்டுக்கு 3 அல்லது 8 இந்த எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடியே அப்படித்தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து அதே தொடரும் என்று நம்புவோம் நண்பர்களே. அப்போ வந்து இங்கே வந்து 3 8 ஏ போர்டுக்கு 3 8ஐ பயன்படுத்துவது சரிதான் என்று தோன்றுகிறது. அதே மாதிரி டி போர்டுக்கு பார்ப்போம் நண்பர்களே. அது 4 நம்பர் சார்ட்டு. அதை நான் டவுன்லோடு செய்தேனா? அதை நான் டவுன்லோடு செய்யவில்லை நண்பர்களே. நான் இருந்தாலும் நான் பார்த்தேன், அந்த இடத்துக்கும் வந்து 4 நம்பரில் ஏ போர்டு டி போர்டை பார்க்கும்போது 8ஐயே பயன்படுத்தலாம் என்று தான் தோன்றுகிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, அப்போது நம்ம 4டிக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, முதல் எண் 38 36 38 36 38 31, அடுத்தது 38 86 38 81. இந்த 4 எண்களையும் போர் டி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி 3D எண்களுக்கு வந்து 386 381 836 831 886 881 இந்த எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே.
ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன். 30, 80ங்கிற நம்பர குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி பயன்படுத்தும்போது என்ன வரும்னா, இன்னும் 2 நம்பர் சேர்த்து கூட விளையாடலாம் நண்பர்களே, நாளை பொறுத்தமட்டில். 81, 38, 30, 38, 80. இந்த 6 எண்களையும் நாளை ப்ரிடிக்ஷனாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. எனது அனுபவத்தில் எடுக்கப்பட்டவை தான். இது சரியான எண்கள் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே. கடந்த காலங்களில் விளையாண்ட ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது இந்த எண்களை பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்று என் மனதிற்கு படுகிறது. அதே மாதிரி சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால், டி போர்டுக்கு 3, 8, ஏ போர்டு 8, 3, பி போர்டு 3 அல்லது 8, அடுத்தது சி போர்டுக்கு 6, 1, 0. 6, 1, 0. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதில் ஏதேனும் நான் குறிப்பிட்ட எண்கள் உங்கள் மனதிற்கு திருப்திகரமாக இல்லை எனும் பட்சத்தில் நீங்கள் இதில் மாற்றம் செய்து கூட விளையாடலாம் நண்பர்களே. இன்று பாருங்கள், நாம் கணிப்பாக கொடுத்ததில் 304 எண்களை கொடுத்திருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை சமூக லாட்டரிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த 4 நம்பரில் 313 ஒரு நம்பரு, 318 ஒரு நம்பரு. இதில் நீங்கள் சி போர்டு 3, 8 இல்லை 5 தான் வரும் என்று நீங்கள் கருதி இருந்தால் இப்படி 5ஐ போட்டு கூட 315 என்று தேர்வு செய்திருக்கலாம் நண்பர்களே. இது எல்லாமே ஒரு யூகம் தான் நண்பர்களே. இது ஒரு கல்வி நோக்கத்திற்காகவும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக தான் உருவாக்கப்பட்டது. சரி நண்பர்களே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை பாக்கியதாரா லாட்டரி அனைவருக்கும் வெற்றி தரும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அனைவரும் வாழ்க வளத்துடன்.